நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி ரிவ்யூ தாங்க. இப்போ என்ன ஆச்சு மல்லி சீரியல்ல, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆச்சா இல்லையா, நம்ம மல்லி வீட்டுக்கு வந்தாரா இல்லையா, வெண்பாவை கோர்ட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்களா இல்ல இங்கேயே இருக்காங்களா, விஜய் இந்த பிரச்சனை வந்து ஓய்வு எடுத்தாரா எடுக்கலையா, அதுதான் இப்போதைக்கு கதையாக போயின்னு இருக்கு. இந்த கதையில் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு கேங் சுற்றின்னு இருக்குது. அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதம் இருந்துன்னு ஆப்போசிட் டீம், அதாவது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிஷா அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட மாமனார்கிட்ட, ஓல்டு மாமனார்கிட்ட அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மல்லி வெளியே வந்துட்டு இருக்கா, அவளை தீர்த்து கட்டினா போதும், தீர்த்து கட்ட கூட தேவையில்ல, ஒரு 1 மந்த்துக்கு எங்கன்னா அடைச்சி வச்சிருந்தா போதும், அதுக்குள்ள வெண்பாவை நம்ம பக்கம் மீட்னு வந்துடலாம், நம்ம பேத்தி நம்ம கூட இருப்பா, அதுக்கப்புறம் நாம வச்சுதான் சட்டம், அந்த விஜய் அப்படியே சும்மா ஆட்டி புளிஞ்சு எடுக்கலாம், ஜூஸ் புளியலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அவங்களோட எண்ணம் எல்லாமே அந்த சொத்து ஆட்டே பண்ணுங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட எக்ஸ் மாமனா இருக்கிறாருல, அவங்க இருந்து அவரோட அடுத்த பொண்ணை வந்து எப்படியாவது விஜய் தலையில கட்டி வச்சிடணும், கட்டி வச்சுட்டு இந்த சொத்தெல்லாம் நம்ம அபேஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டத்தில் இருக்காரு. இது எல்லாமே நடக்குமா நடக்காதா, இந்த பிரச்சனை ஓய்வுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட ஒரு பிரச்சனையில தான் போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குங்க. அதை 1 by 1 தான் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா, அவங்க இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம மல்லி மேல போட்ட பொய்யான அந்த பொய் வாக்கு, அதை ஃபர்ஸ்ட் நம்ம உடைக்கணும். எப்படி மல்லி மேலே இந்த மாதிரி பொய்யான ஒரு தகவலை சொல்லியிருப்பாங்க, மல்லியை பார்த்தா அவ்வளோ கேவலமாக தெரியுதா, விஜய் எப்படி இதை நம்பினாரு, மல்லியை பார்த்தா அங்கங்கே போயிட்டு வர பொண்ணு மாதிரியா தெரியுது, ஏன் இந்த மாதிரி அபாண்டமாக பழி போட்டு இருக்காங்க, இதை எப்படி விஜய் நம்பினாரு, இது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருக்காரு நம்ம அன்னபூர்ணி. இப்போ என்ன பண்ண போறாங்க அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, அன்னபூர்ணி இருந்து யாருன்னு ஒருத்தர நட போறாங்க, பாபு கிட்ட போய் எல்லாம் நடந்த உண்மை எல்லாமே சொல்லிடுறாங்க. பாபு இருந்து இன்னும் தங்கச்சி வரவே இல்லையா, என்னது வரலையா, அப்போ எங்க போனா, 2 நாள் ஆச்சு வெளியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு பக்கம் பதட்டமாகுது. மறுபக்கம் இந்த விஷயம் அரவிந்துக்கு காத்து வாக்கில் போகுது. அரவிந்த் கிட்ட என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கன்னா நீ பாத்தியாப்பா, நீ டிரைவர் எல்லாத்தாக்கும் போவ வருவ, எங்கன்னா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லையா என்னாச்சு, எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாங்க. உன் மேலதான் இந்த மாதிரி தப்பான ஒரு பழி போட்டு மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்துறாங்க சொல்லிட்டு, எப்படி அவங்க இந்த மாதிரி அபாண்டமாக சொல்லாம, விஜய் சார் எப்படி இதை நம்பினாரு, விஜய் சார் ரொம்பவே நல்ல தங்கமான மனசுனாச்சு, அவர் டக்குன்னு இதை நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஆனா விஜய் அந்த மாதிரி இல்லைங்க, யார் என்ன சொன்னாலும் மூட நம்பிக்கையோட முட்டாள் மாதிரி ஒரு பக்கம் எதையும் விசாரிக்காம கோலை மாதிரி அதை உடனே நம்பிடுவாரு, உடனே அதுக்கான ரியாக்ஷனும் காட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 days 3 days நாம உண்மையை எல்லாமே ஒரு பக்கம் காட்டணும்னா அப்ப வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேல தப்பா பண்ணவே கூடாது, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷனை போடுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர் எதுக்கு இவருக்கு இந்த மக்கிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சுத்தமா தெரியலங்க, ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் கோவம் தான் வருது இதை பார்க்கும்போது, என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்து ஒரு பக்கம் மேலும் மேலும் ஓங்கி நின்னா மட்டும்தான் ஏதோ ஒன்று பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த மேடம் அந்த ரஞ்சித்துக்கு ஒரே சந்தோஷம், எப்படியோ நம்ம பிளான் பண்ண மாதிரி வந்துட்டாங்க, இதுக்கு மேலே இந்த மல்லியோட தொல்லை இருக்காது, வெண்பாவோட தொல்லையே இருக்காது, வெண்பா அந்த வீட்டை விட்டு போகணும், ஃபர்ஸ்ட் அவள் போயிட்டாலன்னா அதுக்கு அடுத்து எப்படின்னா அப்படி இப்படி சொல்லி பண்ணி விஜயை கைவசத்துள்ள போட்டுருவேன், அதுக்கப்புறம் விஜய் நான் மட்டும்தான் அந்த வீட்டில், இந்த ராஜேஸ்வரியை அப்படியே பேக் பண்ணி கனடா முடிக்க விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கா. ஆனால் நம்ம ராஜேஸ்வரி மனசுக்குள்ள வேற பிளான் இருக்குங்க, இது எப்படியாவது வெண்பாவை தக்க வச்சுக்கணும், ஏன்னா வெண்பா இருந்தால் மட்டும்தான் அந்த சொத்து கை மீறி போகாது, வேற யாரான ஒருத்தர் கல்யாணம் விஜய் இந்த சொத்து எல்லாமே நம்ம கையை மீறிய போயிடும். முக்கியமா இந்த ரஞ்சிதம் இவன் நம்மளுக்கு ஜால்ரா தட்டுற மாதிரி தட்டுன்னு இருக்கு, ஆனால் அவன் மனசுக்குள்ள எவ்வளோ வன்மா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் உஷாராக்கணும் இவங்ககிட்டயும், இல்லைனா நமக்கே திருப்பி வச்சு கூட்டாச்சு முடிக்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உஷாரா இருக்காங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு உஷாரா இருந்தால் பொழிச்சிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு நடுவில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்த ஆக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணுற போது தான் தெரியுதுங்க. ஏன்னா இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள்குள்ளே இவங்களோட டார்கெட் எல்லாமே அந்த சொத்து மேலே தான். அந்த சொத்து ஆட்டை போகிறதுக்கோசம் தான் இவ்வளவும் பிளான் பண்ணிருக்காங்க, இவ்வளவும் சதி திட்டம் தீட்டின்னு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் நம்ம மல்லி வந்து மாட்டின்னு முடிச்சுன்னு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை காப்பாற்றப்படுமா காப்பாற்றப்படாதா, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.